ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நீங்கள் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரகநிலைகள் மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மார்ச் மாதத்தினுடைய இறுதியை நம்ம நெருங்கிட்டோம். மார்ச் மாதத்தினுடைய 31ஆம் தேதி தான் தங்களுடைய கஷ்ட காலங்களுடைய கடைசி காலமாக மகர ராசினியர்களுக்கு இருக்க போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பில் நல்ல பெரிய சேஞ்சஸ்லாம் தெரிய போகுது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுது, எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் இன்பங்களும் சரி துன்பங்களும் சரி மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். அப்படி அவங்களுக்கு வரத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா கிரக அமைப்புகள் தான். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும். அதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா இந்த கிரக நிலைகள் தான். அப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த கிரகநிலைகளை வைத்து மட்டும்தான் வந்து கணக்கீடு செய்ய முடியும். அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது மகர ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ண போகுது அப்படின்னே சொல்லணும். அதில் மார்ச் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பயிற்சி இருந்தார். இந்த சனி பயிற்சி மகர ராசினியர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 7.5 சனியிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளிவந்திருக்கீங்க. ஸோ இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ சனி பகவான் உங்களுக்கு எவ்வளவு துன்பங்களையும் கெடுதல்களையும் கொடுத்திருந்தாரோ அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ உங்களுக்கு நன்மைகளை வந்து செய்ய போகிறாரு, செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மகர ராசிக்காரங்க அதை எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு புதனும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. கூடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீன ராசியை விட்டு மேச ராசியில் வந்து பயிற்சியாக இருக்காரு. இந்த அருமையான கிரகங்களுடைய மாற்றங்களால் கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக இருக்க போகுது. அதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும், அனுகூலமாக இருக்கும். சொத்து நீங்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய வந்து இருக்குது. ஏன்னா அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னாவே போதுங்க, நிச்சயமாக சாதகமாக தான் முடியும். அதாவது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சின்னதாக ஒரு முயற்சி மட்டும் பண்ணி பாருங்களேன், நிறைய மாற்றங்கள் நீங்கள் வந்து உங்கள் கண்கூட வந்து பார்க்க முடியும். அதாவது பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஸோ சனி கெடுக்கக்கூடிய இடத்துல இருந்திருந்தார் இவ்வளோ நாள். அதனால் நீங்கள் நிறைய பாதிப்புகளை, கஷ்டங்களை, அவமானங்களை எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. இனி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மாறிட்டார் அப்படிங்கும் பொழுது பொதுவாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எத்தனை ஆண்டுகளாக மகர ராசி நேயர்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ நாள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஷார்ட் டைம்லேயே வந்து நடக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஆல்ரெடி மார்ச் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இனி போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் கூட இனி வந்து உங்களுக்கு இருக்காது. தடை, தாமதம் அப்படின்னு எல்லாமே வந்து விலகி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சூரியன் வேற இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உச்சம் அடைவார். சூரியன் உச்சம் பெறக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். எவ்வளோ நாளாக சொத்து கிடைக்காம இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கா, எல்லாமே இப்போ வந்து தீர ஆரம்பிக்க போகுதுங்க. ஸோ நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும், திடீர் லாபங்களானது கிடைக்க போகுது. எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கும் மரியாதையும் வந்து கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மரியாதையெல்லாம் கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை வந்து மாற்றி கொடுக்குது. ஸோ நல்ல ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் இருக்க போகிறீங்க. இதே போல் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னாவும் நல்லா இருக்குங்க. பொருளாதார விஷயம் அப்படின்றது உங்களுக்கு பெருசாக சிக்கல்கள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது. அதுவும் செலவு விஷயத்தில் நீங்கள் கவலையப்படாதீங்க, எந்த ஒரு பயமும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு ராகு பகவானுடைய மாற்றம் தான் உங்களுக்கு திடீர்னு இப்போ ஏற்பட போகுது. ஸோ வரக்கூடிய நாட்களில் ராகு வந்து மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகிற அந்த ஒரு சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பமானது தோன்றுது அப்படின்னா அதை பெரிய அளவுக்கு வந்து செலவில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரியான ஆசைகளானது உருவாகலாம், எண்ணங்களானது இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு அப்படி இருக்கும். உங்களுடைய விருப்பம் வந்து பெரிய அளவுக்கு செலவு ஏற்படுத்தி கொடுத்துடும். புதன் வேற வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்றதுனால
இதுவரைக்கும் மகர ராசிக்காரங்க கடன் விஷயமா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், நிறைய நெருக்கடிகள பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இனி அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஏன்னா, புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையே உங்களுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் குறைச்சிருக்கும். ஸோ, கண்டிப்பா இனிமேட்டுக்கு அதில நல்ல விஷயங்கள் தான் நடக்கப் போகுது. அதே மாரி வேலையும், தொழிலும் அப்படிதாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏன்னா, உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா, உங்க முயற்சிகள் வந்து சரியானதா இருக்கணும். சொல்லப்போனா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நேர்மையானதா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு உத்தியோகத்தில பிரச்சனை இருக்காது. ஏதாவது அரசல் புசலா பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும். ஆனா, முயற்சிகள் கை கொடுக்கும். முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா நல்ல நிலைக்கு போவீங்க. ஸோ, அலுவலக ரீதியா உங்களுக்கு தொழில் ரீதியாவும் சின்ன சின்ன பிரச்சனைகளும், பின்னடைவுகளும் கண்டிப்பா இருக்கும். ஆனா, அத நீங்க தான் வந்து சமாளிச்சு முன்னேற்றம் அடைஞ்சு வரணும். ஏன்னா, பிரச்சனைகள் அப்படின்றது இல்லாம யாருக்குமே இருக்கவே இருக்காது. கண்டிப்பா எல்லா கிரகங்களும் நல்லது செய்றதே கிடையாது. ஒரு கிரகம் நமக்கு நல்லது செய்யுது அப்படின்னா, ஒரு கிரகம் கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்த கொடுக்க தான் செய்யும். அதனால தான் வாழ்க்கையில இன்பமும், துன்பமும் கலந்தே வந்து இருக்கு. ஸோ, அப்படி பார்க்கும் பொழுது இப்போ மகர ராசி நேயர்களே, நீங்கள் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையை வந்து கடைப்பிடிங்க. கவனச்சிதறக்கூடாது. தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னாலே போதும். நெறைய லாபத்த பார்க்கலாம். நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்கும். வாழ்க்கையிலும் நீங்க முன்னேற்றம் அடைய முடியும். இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியதுன்னா, உங்களுடைய கவனம் மட்டும் தான். ஸோ, பார்த்து பொறுமையா வந்து நடந்துக்கோங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இத்தனைய நல்ல விஷயங்களானது நடந்தாலுமே கூட, சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா தான் இருந்தாகணும். ஏன்னா, தவறு அப்படின்றது கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா, எல்லா விஷயத்தையும் யாரும் பெர்ஃபெக்ட்டா வந்து செய்யவே முடியாது. அதனால, அது ஏற்படக்கூடிய தவறுகள பெருசா வந்து ஏற்படாம கொஞ்சம் தடுக்கிற மாரி, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால அத வந்து சரி பண்ணுங்க. ஸோ, எந்தெந்த விஷயத்தில நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் கண்டிப்பா கவனமா தான் இருந்தாகணும். இந்த டைம்ல குடும்பத்திலயுமே கூட அப்பப்போ உங்களுக்கு சின்ன சின்னதா ஏதாவது பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் இது எல்லாமே வந்து ஏற்படுற மாரி தான் இருக்கும். ஆனா, அப்படி ஒரு வேளை அது ஏற்பட்டாலுமே கூட, நீங்க தான் அத வந்து பெருசாக்காம, பொறுமையா கடைப்பிடிச்சு, அத எப்படி சமாதானப்படுத்தி சரி பண்றது அப்படின்னு பார்க்கணும். இல்லறம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா விட்டு கொடுத்து போகணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள யாருக்குள்ள என்ன சண்டைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அத வந்து நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து மறந்துடணும். அப்பதான் வந்து குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்க முடியும். இல்லன்னா, அந்த 4 செவுத்துக்குள்ள நெறைய பிரச்சனைகள பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கே வந்து நெறைய பாதிப்புகளானது அடைஞ்சிரும். மன ரீதியாவும் நம்ம வந்து பாதிப்படைஞ்சிருவோம். ஸோ, மகர ராசிக்காரங்க இந்த டைம்ல அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குடும்ப விஷயமத்துலயும், உத்தியோகத்திலயும் மட்டும் நீங்க கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும். பெரும்பாலும் உங்களுக்கு நெறைய நல்ல மாற்றங்கள் தான் ஏற்படும். ஸோ, உங்களுடைய வாழ்க்கையில நெறைய வளர்ச்சிகள பார்க்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா பொறுமைய மட்டும் கடைப்பிடிச்சுக்கோங்க. இது மாரி நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மகிழ்ச்சிகள வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாரி நீங்களும் வந்து இருக்கணும். இல்ல அப்படின்னா எதுவுமே வந்து நடக்காம போயிடும். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே வந்து தயார்படுத்திக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்கள்ல நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மகர ராசி நேயர்களே உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும். தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேலை தொடர்பா ஒரு சில நேரங்கள்ல நீங்க அடிக்கடி வெளியில பயணங்கள் போற மாரிலாம் இருக்கும். இப்படி ஒரு வேளை நீங்க பயணங்கள் போறீங்க அப்படின்னா, அதன் மூலமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். நல்ல நிதி ஆதாயத்த நீங்க பார்க்க முடியும். கூட பிறந்திருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ, எப்போதுமே வந்து உடன்பிறப்புகளுடைய சப்போர்ட் வந்து எப்போ கிடைக்குதோ, அப்போ குடும்பத்தில வந்து பெருசா பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஸோ, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாவும் இருப்பாங்க. அதனால உங்களால பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட அத சரி பண்ணிக்க முடியும். ஆனா, மகர ராசிக்காரங்க இந்த நேரத்தில நீங்க புதுசா எதுலயும் முதலீடுகள் மட்டும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் அமைதியாவே இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு நீங்க எதுலயும் இறங்கிட்டீங்க அப்படின்னா, அதனாலேயும் நீங்க தான் ஆபத்துக்கள பார்ப்பீங்க. ஸோ, உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது? அப்படின்றத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறையிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்தீங்கன்னா நல்ல மாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க இருக்கிறாரு அப்படின்றதுனால தொடர்ந்து நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. எல் தீபம் போடுங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. இல்லைனா காக்கைக்கு உணவு வைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.